இந்திய சமூக நீதி இயக்கத்தின் மறைந்த முன்னாள் தலைவரும் இசிஐ திருச்சபையின் பேராயருமான எஸ்ரா சர்க்குணம் அவர்களின் நினைவாக அவர் 70 ஆண்டுகளாக வாழ்ந்த அவரது இல்லத்தின் அருகே உள்ள சாலைக்கு பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை என தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்து பெயர் மாற்றம் செய்துள்ளது. பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உடல்நலக் குறைவால் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியாகவும் சிறுபான்மையினரின் நலனை பாதுகாக்க தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டதையும் நினைவு கூர்ந்து அவரின் பணிகளை கௌரவிக்கும் வகையில் அவர் வசித்த சென்னை கீழ்ப்பாக்கம் வால்டஸ் சாலையை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை என பெயர் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு புதிய பெயர் பலகையை வைத்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் KN நேரு மற்றும் PK சேகர் பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய சாலை பெயர் பலகையை திறந்து வைத்தனர். மறைந்த கிறிஸ்தவ பேராயரின் பணிகளை பாராட்டி தமிழ்நாடு அரசு புதிய பெயர் பலகையை வைத்திருப்பது கிறிஸ்தவ மக்களுக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரமாகும். இது குறித்த உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வேத வாக்கு நிறைவேறும் பொருட்டு இத்தகைய சம்பவம் அரங்கேறியுள்ளது. 70 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே சாலையில் இந்த வாடல்ஸ் ரோடில் தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் ஒரு சிறுவனாக, ஒரு 15 வயது சிறுவனாக இந்த பகுதியில் அவர் நடந்து வந்து அவர் செய்த அந்த ஊழியத்திற்காகவும் அவர்களுடைய அந்த சமுதாய தொண்டுக்காகவும் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். இந்த வாடல் சாலையை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை என்று மாற்றும்படி அவர்களுக்கு அந்த கோரிக்கை வைத்திருந்தோம். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று ஐயா மேல் வைத்திருக்கிற அன்பு மட்டுமல்ல, எங்களுடைய சிறுபான்மை மக்கள் மீது, குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பின் விளைவாக இந்த வாடல் சாலையை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை என்று மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை மற்றும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்திய அனைத்து அமைச்சர்களுக்கும், குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்களுக்கும், வடக்குத்தூரிய மேயர் அம்மா அவர்களுக்கு, அருமையான நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு ஐயாவுக்கும் எங்களை அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நம்மளை உற்சாகப்படுத்த வந்திருக்கிற அருமையான அமைச்சர் மோகன் ஐயா அவர்களுக்கும் எங்களை அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. இது உண்மையாவே இது ஆண்டவர் நம்மளுடைய முதலமைச்சர் மூலமாக இந்த வாய்க்கை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது உண்மையாவே ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமா நாங்க நினைக்கிறோம். இதுக்கு உண்மையாவே அதிகமாக எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களுடன் முதலமைச்சர் எப்போதும் இணைந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது.